வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். பாரதியார் பாடல பாடிட்டு இருக்க இந்த விஷயம். பாரதியார் பாட்டை தான் மேற்கோள் காட்டி இங்க ஒரு கட்டுரை வந்துருந்துச்சு நேத்து. உபரி உணவும் பசிப்பினி அரசியலும்னு நாம் மணிங்கிற பேராசிரியர். அதாவது 1960 இருந்து 2024 வரைக்கும் பார்த்தோம்னா உணவு உற்பத்தியானது 360 மடங்கு அதிகமாயிருக்கு. ஏன்னா நிலப்பரப்பு, விவசாய நிலப்பரப்பு 10 மடங்கு தான் அதிகமாயிருக்கு, 10% தான் அதிகமாயிருக்கு. அந்த இவ்வளவு குறைந்த நிலத்துல இவ்வளவு உற்பத்தி அதிகமாகிறதுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் அது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. உரம், பூச்சி மருந்து எல்லாம் ஒரு புரட்சி, விவசாய புரட்சி. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா 800 இந்த உணவு உற்பத்தியானது 800 கோடி மக்கள் இப்ப உலகத்துல இருக்காங்க இல்லையா, இதை விட 300 கோடி மக்களுக்கு சேர்த்து உணவளிக்கக்கூடிய அளவுக்கு உற்பத்தி ஆகுது. ஆனா ஒரு நகைமுறை இதுல என்னன்னா 24 கோடி மக்கள் பசியிலையும் பட்டினியிலையும் அன்னாடா இருக்கிறாங்க. வேதனைக்குரிய செய்திதான். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன், அமெரிக்கா கோதுமையை கொண்டு போய் கடல்ல கொட்டுது. அதாவது அதிகமான உற்பத்தி கடல்ல கொட்டுது. அத தேவைப்படுற இடத்துல கொடுத்திருக்கலாம். இப்ப இன்னொன்னு, இந்த வறுமையான நாடுகளுக்கு நிதி உதவி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த சூடான், ஏமன், சோமாலியா, நைஜீரியா அந்த மாதிரி நாடுகள்ல அதுக்கு கொடுக்குற நிதி உதவி எல்லாம் இப்ப குறைச்சுக்கிட்டே வர்ற ஆண்டுலயே இன்னும் அதிகமா குறைக்க. உற்பத்தியை அதிகமா வச்சு வீணாக்குறத விட தேவைப்படுற இடத்துல கொடுத்தா அது ஒரு மனுஷன் காப்பாத்துறது தானே. சக மனுஷன் பசியோட இருக்கும்போது நம்ம கொண்டுட்டு போய் அதை வீணாக்குறது சரியா? நம்ம நாட்டுல கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பட்டினியால இருக்காங்க. நம்ம நாடு உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா 101வது நாடுகள் இடத்துல இருக்கு. அதெல்லாம் என்ன தேவையில்லாத செலவு, கோடிக்கணக்கான செலவு தேவையில்லாம பண்றாங்க. மக்களுடைய பசியாக்குவதற்கு அதை செலவு பண்ணலாம். அதுதான் உலக அளவிலேயே இது ஒரு கொள்கையா நடைமுறைக்கு கொண்டு வரணும், நடைமுறைப்படுத்தணும். கண்டிப்பா உற்பத்தி அதிகமா இருக்கும்போது தேவைப்படுற இடத்துல கொடுங்க. கொடுக்கும் போது ஒரு மனுஷனை வாழ வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட அதுக்கு பதிலா ஏதோ ஒரு வகையில அவங்கள நல்லா கொண்டு வரும்போது அவங்களோட அறிவும் அவங்களோட திறமையும் உலகத்துக்கு பயன்படாம சக மனுஷனை நேசிக்கிறதுக்கு பாருங்க. அன்பு செலுத்தும் போது மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த அன்பு பெருகதான் செய்யுமே தவிர குறையாது. பாரதி சொன்னா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்திலே எடுத்துருவோம். அவ்வளவு கோபம், பசியெல்லாம் அனுபவிச்சிருக்காரு பட்டினிய. விவேகானந்தர் கூட பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பசியோட இருக்கும்போது உனக்கு பூஜை புனஸ்காரங்களை வீணடா. எல்லாருக்கும் உற்பத்தி நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம தேவைக்கு மிஞ்சினதா அடுத்த உதவி செய்வோம். சாதாரணமான ஒரு இதுதானே. நன்றி.